பிரைஸ் லார்ட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நானும் என் தேவனும் தனிமையாக, இந்த தலைப்புல உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் என் தேவனும் என்ற அந்த தனிமையான நேரம் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் மிகவும் அவசியம். அந்த நேரத்தில் நாம் தேவனுடைய எல்லாவற்றையும் சொல்லலாம். சில நேரங்களில் ஜெபிப்பதற்கு வார்த்தைகளே வராது, என்ன ஜெபிக்கனே தெரியாது. அந்த நேரத்துல நம்ம அமைதியா தேவனுடைய சந்நிதியில அமைதியா இருந்தோம்னா நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு ஆறுதலை கிடைக்கும். எத்தனை பேர் அந்த அனுபவத்தை ருசி பார்த்திருக்கிறீங்க இல்லையா? ஒரு பாடல் கூட உண்டு, இந்த பாடலை பாட நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மோடு செல்ல வேண்டும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவான மாற்றுதையா. உம்மோடு செல்லிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானை மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. மீன் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருடன் செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாய் போகாது. பாருங்க, மோசே தனிமையாக இருந்தார். மோசே சீனாய் மலையில் தேவனோடு தனியாக இருந்த போது அவர் தேவனுடைய மகிமையை அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி தாவீது வனாந்திரத்தில் தனிமையாய் இருந்த போது சங்கீதங்களை பாடினார். இயேசுவும் தனிமையான இடங்களுக்கு சென்று பிதாவோடு ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனிதர்கள் நம்மை விட்டு விலகலாம், ஆனால் தேவன் ஒருபோது நம்மை விட்டு விலகுவதில்லை. நான் தனிமையா இருக்கிறேனே, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீங்க அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த தனிமையான நேரம் உங்களை தேவனோடு அதிகமாக நெருங்கி ஒரு ஜீவிக்கின்ற ஒரு நேரம் ஆகும். நீங்க அந்த தனிமையான நேரத்துல கர்த்தரோடு நீங்க செலவிடும் போது கர்த்தர் உங்களுக்கு நீங்க கர்த்தரோடு நீங்க செலவிடும் போது அப்ப நம்முடைய இருதயத்தோடு நம்ம பேசுவார், நம்ம வழி நடத்துவார், உங்களுக்கு ஒரு புதிய பலத்தை அளிப்பார். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போதித்தார், நோய்களை சுகமாக்கினார், அற்புதங்களை செய்தார். இருந்தாலும் அவர் அடிக்கடி மக்களை விட்டு விலகி தனிமையான இடத்துக்கு போய் பிதாவோடு நேரத்தை செலவிட்டார் என்று பார்க்கிற. ஏன்? பிதாவின் சித்தத்தை அறியவும் ஆவிக்குரிய பலத்தை பெறவும் தான். அதான் சங்கீதம் 46:10 கூறுகிறது, அமைதலாய் இருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று. இந்த தனிமையான நேரம் உங்களுக்கு தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்க முடியும். மத்தேயு 6:6 இயேசு கூறுகிறார், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறைக்குள் பிரவேசித்து கதவை அடைத்து அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிப்படையாக உனக்கு பலனை அளிப்பார். நான் இந்த வசனம் புரியும்படியாக உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு போன் கால் வருது, ஒரு இம்பார்ட்டான ஒரு தொலைபேசியில நீங்க பேசணும், ஒரு கால், முக்கியமான ஒரு கால் பேசும்போது என்ன செய்வீங்க? அந்த இடத்துல அதிக சத்தம் இருக்க இடத்துல இருந்தா சரியா கேட்க முடியாது இல்லையா? அப்போ என்ன செய்வீங்க? உடனே அந்த கூட்டத்துல இருந்து வெளியே வந்து அமைதியாக இடத்திற்கு சென்று அந்த அந்த போன்ல நீங்க பேசுவீங்க இல்லையா? ஏன்னா அது வெறும் உங்களுக்கு அது ஒரு இம்பார்ட்டான ஒரு கால் அது உங்களுக்கு. அப்ப என்ன செய்வீங்க? அந்த கூட்டத்துல மத்தத்துல அந்த சத்தத்துல சரியா கேட்க வரலன்னு சொல்லி தனிமையா போயிருவீங்க, தனிமையான ஒரு இடத்துக்கு போவீங்க இல்லையா? அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த உலக சத்தமும் நம்முடைய கவலை, வேலைகள், பிரச்சனைகள் இது எல்லாவற்றையும் சிறிது நேரம் விலக்கி தேவனோடு தனிமையில் இருக்கும் போதுதான் அவருடைய மெல்லிய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். தனிமை என்பது தேவனை சந்திக்கிற ஒரு இடம். அதான் ஆண்டவர் இந்த வசனத்துல கதவை அடைப்பது.
கதவை நீயோ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை அடைத்து அப்படின்னா இந்த உலகத்தினுடைய கவன சிந்தனைகள் எல்லாம் மூடி முழு மனதையும் தேவனுக்கு கொடுப்பதை குறிக்கிறது. நம்ம அமைதியாக தனியாக கர்த்தரோட பேசணும்னா அந்த அறைக்குள்ள பிரவேசித்து கதவை அடைத்துட்டு நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது முழு மனதையும் கர்த்தரிடத்துல செலுத்துகிறோம் இல்லையா? இதுதான் அந்தரங்கத்தில் ஜெபிப்பவரை தான் தேவன் வெளிப்படையாக ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக பாருங்க, மக்கள் பாராட்டு ஜெபத்தை விட தேவன் ஏற்றுக்கொள்கிற ஜெபம் தான் சிறந்தது. மக்கள் நம்மளை உற்சாகப்படுத்தலாம், ஆனால் தேவனோடு தனிமையில் செலவிடும் நேரம் தான் நம்மை மாற்றும். எனவே ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்குங்க. அந்த நேரத்தில் அவர் நம்மோடு பேசுவார், நம்மை வழி நடத்துவார், நம்மை பலப்படுத்துவார். பாருங்க, எலியா ஒரே மலையில் குகையில் தனியாக இருந்தபோது தேவனுடைய அந்த மென்மையான சத்தத்தை அவர் பேசினார் என்று பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19:9-13 யாக்கோப்பு ஆட்டாங்கரையில் இரவு முழுவதும் தனிமையாக இருந்தபோது தேவனுடன் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றார் என்று ஆதியாகமம் 32:22-30 வரைக்கும் வாசிக்கிறோம். ஆகார் வனாந்தரத்தில் தனிமையாக இருந்த போது தேவதூதர் அவளுக்கு தோண்டி ஆறுதல் கூறினார் என்று ஆதியாகமம் 16:7-13 வரைக்கும் வாசிக்கிறோம். தானியேல் தனிப்பட்ட நேரங்களை தேவனிடமிருந்து தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் பெற்றார் என்று தானியேல் 6:10 வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் பாருங்க, பத்மோஸ் தீவில தனிமையாய் இருந்த போது கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை பெற்றார். பிரியமானவர்களே, தனிமையாய் இருக்கிறேன் என்று கவலைப்படாதீங்க. இந்த நேரத்துல தான் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார், தரிசனங்கள் மூலமாக உங்களோடு பேசுவார், வெளிப்பாடுகளை கொடுப்பார். அதனால கர்த்தர் அந்த வார்த்தை